கொல்லங்கோடு அருகே திருமண நிகழ்ச்சிக்கு சென்ற ஆம்னி பஸ் கவிழ்ந்து 20 பேர் படுகாயம். கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகேயுள்ள கலிங்கராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த வினுகுமார் என்பவரது மகளுக்கும், கேரள மாநிலம் காஞ்சிரங்குளம் அருகே நெல்லிமூடு பகுதியைச் சேர்ந்த ஒரு வாலிபருக்கும் நேற்று மதியம் காஞ்சாபுரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து திருமணம் நடந்தது. இதனையடுத்து பெண்ணின் வீட்டார் மற்றும் உறவினர்கள் நேற்று மாலையில் மணமகனின் வீடான காஞ்சிரங்குளத்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக 3 மினி ஆம்னி பஸ்களில் புறப்பட்டனர். அப்போது அவர்கள் கொல்லங்கோடு அருகே மணலியில் உள்ள வளைவான பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ஒரு மினி ஆம்னி பஸ் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி முன்னே சென்று கொண்டிருந்த ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதி சாலையின் குறுக்கே கவிழ்ந்தது. உடனே ஆம்னி பஸ்ஸுக்குள்ளாக இருந்தவர்கள் இடிபாடுகளில் சிக்கி அலறினர். உடனே அருகில் நின்றவர்கள் விரைந்து சென்று இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்டு பாரசாலை மற்றும் திருவனந்தபுரம் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மேலும் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களும் பஸ்ஸின் அடியில் சிக்கி காயமடைந்தனர். இதற்கிடையே விபத்தை ஏற்படுத்திய ஆம்னி பஸ் டிரைவர் அங்கிருந்து தப்பி ஓடினார். மேலும் சாலையின் குறுக்கே ஆம்னி பஸ் கவிழ்ந்து கிடந்ததால் அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்த கொல்லங்கோடு போலீசார் சம்பவ இடம் வந்து போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் பொக்லைன் எந்திரம் வரவழைக்கப்பட்டு சாலையில் கவிழ்ந்து கிடந்த ஆம்னி பஸ் தூக்கி நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பாக கொல்லங்கோடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமண நிகழ்ச்சிக்கு சென்ற ஆம்னி பஸ் கவிழ்ந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.